வணக்கம். வெல்கம் டு அங்கா சமையல். நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, கிராமத்து மட்டன் கறி. இத எண்ணெய் கறின்னு சொல்லுவாங்க. இது நல்லா சாதத்துக்கு சூடான சாதத்துல ஊத்தி சாப்பிடுறதுக்கு நல்ல நல்ல டேஸ்ட்டா இருக்குங்க. நல்ல சூடான சாதத்துல சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டா இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் கறி செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம். ஒரு 1/4 மூடி தேங்காய் சில்லி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக சீவி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 15 வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கறி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. இது ஃபுல்லாக நல்லெண்ணெயிலே பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாயை இந்த நீல வாக்கில் நல்லா அப்படி நறுக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்குறோம். நல்லா பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம அடுத்து வெங்காயம் போடுறோம். வெங்காயம் முழுசாவே போடுங்க, நறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே சேர்த்து நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால முழுசாக போட்டாலும் வெந்துடும் எல்லாமே. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது அடுத்து நம்ம வெள்ளைப்பூடு போட போகிறோம். வெள்ளைப்பூடு முழுசாவே போட்டுருங்க, நறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். மட்டனோட சேர்த்து வேக வைக்கும் போது எல்லாமே நல்லா குழஞ்சு வந்துடும். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து மட்டன் போட போகிறோம். கால் கிலோ மட்டன் இது கரெக்டாக வரும். 1/4 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ மட்டன் இதில் போடுறோம். நல்லா எலும்பில்லாத கறியாக போடுங்க, அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்க. இப்போ உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கறி மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் வந்த உடனே சிம்ல வச்சிருங்க. இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்ல வச்சிருப்போம். இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க.
இப்போ நம்ம தனியாக ஒரு வாணலி எடுத்துக்குவோம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது பேரே எண்ணெய் கறி தாங்க. எண்ணெய் நிறைய ஊற்ற ஊற்ற நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. இப்போ அது கூட ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 கல்பாசி இலை போட்டுக்கோங்க. இப்போ அதோட பிரியாணி இலை போடுறோம். இப்போ கருவேப்பிலை அதோட போட்டுருங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதோட ஒரு 6 முந்திரி பருப்பு போடுங்க. இது கொஞ்சம் ஆப்ஷனல் தான், நல்லா இருக்கும். இது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் போட போகிறோம். இப்போ எல்லாமே போட்டு நல்லா அதையும் சேர்த்து கிளறுங்க. அந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கறி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசமாக இருக்குங்க. நல்லா எல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து சுண்டி வரும்போது இறக்கிற வேண்டியதாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம். இந்த மாதிரி சில்லு சில்லாக போடுங்க. நல்லா இது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா அது ஒரு கறியோடு சேர்த்து சாப்பிட, கடித்து சாப்பிட நல்லா இருக்குங்க. இப்போ தேங்காய் போட்டு மறுபடியும் நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லா எல்லாம் சேர்த்து வதக்கும் போது நல்லா வாசம் வருங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேங்காய், பச்சை மிளகாய், கறி எல்லாம் சேர்த்து கிளறி வரும்போது நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. இப்போ நல்லா சுருளை வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம். நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரமாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இது கொடுக்குங்க. அந்த தேங்காய் சில், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.